பிரியமானோர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 139 16வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொள்வோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நாம் கவனிப்போம். வாசிக்கிறேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க, இந்த வார்த்தையில அழகாய் கர்த்தர் விளக்குகிறார். நாம் நம்முடைய தாயின் கருவிலை உருவாகும் முன்னே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மை கண்டு இருக்கிறார். பாருங்க, நம்ம அந்த உலகத்துல பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனையும் அவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவர்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று, அவருடைய எலும்புகள் முதற்கொண்டு எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்து அவர் இந்த மனித உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் நாம் நினைக்கிறோம், நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன் என்று சொல்லி. நீங்க அப்படி நினைக்க கூடாது. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன் என்று நீங்கள் நினைக்காமல், இந்த உலகத்திலே தேவரீர் எனக்கு கொடுத்திருக்கிற திட்டம் என்ன, சித்தம் என்ன என்று சொல்லி நீங்க நினைங்க. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காம, இந்த வாழ்க்கையில நான் தேவனாகிய கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, நினைங்க. ஏனென்றால் உங்களை தாயின் கருவிலே உருவாக்கின தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தையும் உங்களுக்கு ஒரு சித்தத்தையும் இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார். உங்களை எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் அந்த உலகத்தில் உங்களை அவர் உங்களை படைக்கல. கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இனிமே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில புதிதான ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில இனிதான் ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்கிற காரணம் அவருக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் இந்த உலகம் உண்டாகும் முன்பதற்காகவே அவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தையும், உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையும், உங்களுக்கென்று ஒரு பல ஆசீர்வாதமான நிகழ்வுகளையும் நன்மைகளையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இனிமேதான் புதுசா அவர் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிறு சாட்சியோடு கூட நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய மகள், எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு மகன் உண்டு. எங்கள் மகனுக்கு பிறகு எங்களுக்கு 2-3 வருடங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. நாங்களும் நாங்கள் செபித்தோம். என்னுடைய மனைவியும் நிறைய செபித்தார்கள். சில நேரங்கள் ஏன் என்னை ஆண்டவர் என்ன நினைக்கல அப்படின்னு சொல்லி கூட என்னுடைய மனைவி என்னிடத்துல கேட்பார்கள். நான் ஒரு நாள் சொன்னேன், நீ எப்படி நாம் செபித்தாலும் கர்த்தர் வருகிற டிசம்பர் மாதத்துல தான் உன் கற்பத்தை திறப்பார் என்று சொல்லி என் மனைவிடத்துல நான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஏன் உங்களுக்கு ஆண்டவர் தேதி கூட சொல்லலையா என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், இல்ல, தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார், இந்த வார்த்தையின்படியே அவர் நிச்சயமாக அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி என் மனைவிடத்திலே நான் ஒரு மாதத்தை குறித்து நான் சொன்னேன். எனக்கு ஆண்டவர் அந்த மாதத்தை சொன்னார். இப்படி இருக்கிற ஒரு மே மாதத்துலதான் அந்த சம்பவங்கள் நடந்துச்சு. நான் அந்த கர்த்தர் எனக்கு சொன்னதை என் மனைவிடத்திலே சொன்னேன். அதே போல கர்த்தர் அந்த டிசம்பர் மாதம், கரெக்டா சொல்லணும்னா அந்த டிசம்பர் மாதத்துலதான், அதை எங்களால மறக்கவே முடியாது. என் மனைவிக்கு அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய வல்லமையை குறித்து அவங்க நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த நாட்கள்ல, அந்த டிசம்பர் மாதத்துல எங்களுக்கு தேவன் அற்புதமான ஒரு குழந்தையை அவர் கொடுப்பதற்காக சித்தம் கொண்டிருந்தார். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2வது மாதம் என்னுடைய குழந்தை ஒரு சில காரணங்கள்னால, என்னுடைய மனைவிக்கு திடீரென்று வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு நாங்கள் சென்றபோது என்னுடைய குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் குழந்தை கருவிலே அழிந்து விட்டது, அது அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஆண்டவரே, நாங்கள் செபித்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இந்த குழந்தை பிறந்ததே, எதற்காக இப்படி நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. நானும் என் மகனும் என் மனைவியும் இரவு நேரங்களிலே அந்த மருத்துவமனையிலே நான் என் மனைவி அந்த இரவு எங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை. ஆரம்ப நாட்கள் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்போ என்னிடத்துல பாக்கெட்ல ₹1 காசு கூட கிடையாது. நான் இருக்கிற பணத்தை வைத்து கூட நான் மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். அங்க பரிசோதித்த டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, நாளைக்கு காலை 9 மணிக்கு சீனியர் டாக்டர் வருவாங்க, அவங்க வந்துதான் உங்களுக்கு அபார்ஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்ப எனக்குள்ள பயங்கரமான ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த குழந்தை இத்தனை வருடங்களுக்கு பிறகு நீர் கொடுத்தீர், இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த நாட்கள்ல கர்த்தர் எங்களை அதிகமா விசுவாசத்துல எங்களை அந்த இரவு நேரங்களில் எங்களை நடத்தினார். ஆண்டவர் சொன்னார், இல்ல நிச்சயமா அந்த குழந்தை பிழைக்கும் என்று சொல்லி எங்களோடு கூட உணர்த்துகிறதை எங்களால உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் சொன்னேன், அப்போ நான் அதிகாலை நேரங்கள்ல, அந்த இரவு நேரங்கள்ல நான் வீட்டுக்கு வந்து, நான் காலை நேரத்துல நான் மறுபடியும் 9 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்ப நான் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நான் கொஞ்சம் பணம் தேவைக்காக கடனாக வாங்கிட்டு நானும் என்னுடைய மகனும் நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு செல்கிறோம். நான் அதிகாலை வேலையில செபிக்க, அந்த நேரத்துல நான் செபித்த பொழுது கர்த்தர் இடத்துல பேசினார்.
அந்த குழந்தைக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நீ தைரியமா போன்னு சொல்லி எனக்கு அந்த வார்த்தை ஒரு 5:30 மணி இருக்கும் எனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே என் மனைவிக்கு போன் போட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ பயப்படாத, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ எங்களோடு கூட பக்கத்தில் இருந்தவங்க சிலர் சொன்னாங்க, நீங்க எதுக்கும் பிரைவேட்ல போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க, அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொன்னார்கள். எங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. நம்ம பிரைவேட்ல ஸ்கேன் எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். 9 மணிக்கு டாக்டர் வருவாங்க, அவங்க வந்து இந்த அபார்ஷனுக்குரிய வேலையை செய்வாங்க. அதற்கு முன்பே போய் நாம் இந்த ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றினது. அந்த நாட்கள்ல நான் அந்த மருத்துவமனை விட்டு நான் பிரைவேட்ல போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுக்க நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த டாக்டர் மதியம் 12 மணி அந்த டைம்ல வந்து அந்த குழந்தை என்னுடைய மனைவிக்கு ஸ்கேன் எடுக்க அவங்க காரணங்களை கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், மருத்துவமனையில இந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி சொன்னார்கள், அபார்ஷன் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய மன திருப்திக்காக ஒரு ஸ்கேன் எடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மருத்துவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் எங்களை உள்ளே அழைத்து அவர் ஸ்கேன் செய்து பார்த்துட்டு என்னை திரும்பி பார்த்தார். உங்களுக்கு யார் இது சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஒரு டாக்டர் எங்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் ஒரு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த குழந்தை உயிரோடு இருக்கு, இந்த குழந்தை ஆக்டிவா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த குழந்தைய இறந்து போச்சுன்னு யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் மனைவிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், அந்த டாக்டர் நீங்க பாருங்க, அந்த ஹார்ட் பீட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்கேன் ரூம்ல அங்குள்ள ஒரு மானிட்டர்ல காமிச்சார். நான் இப்போ பார்த்தேன், அந்த ஹார்ட் நல்லா துடித்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த பர்டிகுலர் டைம்ல கர்த்தர் அந்த கருவில என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அவர் சொன்ன விஷயத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, தாயின் கருவில் உங்களை உருவாகும் முன்னே அவர் முன்குறித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும், என்ன நடக்க இருக்கிறதோ, இனி என்ன நடக்க போகுதோ, அதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். நீங்கள் ஒன்றே ஒன்று விசுவாசியுங்கள், இந்த உலகத்திலே நான் உருவாக்கப்பட்டது அவருக்காக மட்டுமே. அவர் என் வாழ்க்கையில அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை அமைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்காக ஒரு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் உங்களை என்னை இந்த பூமியில உருவாக்கி இருக்கிறார். நாம் அழிந்து போயிருப்போம், ஆனால் என்றைக்கே நாம் அழிந்து போயிருப்போம், மரித்து போயிருப்போம். ஆனால் இன்றைய வரைக்கும் நம் உயிரோட ஜீவனோட இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த பூமியில நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே உங்களை முன்குறித்திருக்கிறார். அந்த அழிந்து போன அந்த குழந்தை, இன்றைக்கு என் மகள் 8 வயசு ஆகிறது, என்னுடைய மக அற்புதமா இன்றைக்கு அவருடைய வாழ்நாட்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, கருவிலே இறந்து போன ஒரு குழந்தை இன்றைக்கு 8 வருடம் அது உயிரோடு கூட இருந்து ஆண்டவருக்கு ஜீவனை தந்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த சாட்சி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவைங்க. ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கக்கூடிய சாட்சியாக இது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறதுனாலதான் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். உங்களையும் அவர் சாட்சியாக வைப்பார், உங்களுடைய வாழ்க்கையும் அவர் சாட்சியாக எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு நீங்கள் அதை அனுப்பி ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Thank you.